பதிவு பண்ண சில நிமிடங்கள்லயே அந்த பதிவு வந்து நீக்கி இருக்கிறாரு. அதுக்கான காரணமா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் மாநில அரசு பதிவு செய்தவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள், நீக்கியதும் அவர்தான். இந்த இரண்டு கேள்விக்கும் அவரிடம் தான் பதில் கேட்க வேண்டும். இல்லை சார், உங்களுடைய அரசியல் பார்வையில் அவர் சொன்ன கருத்து என்னுடைய அரசியல் பார்வையில் யார் கேள்வி கேட்டார்களோ திரும்பவும் அதனை வாபஸ் எடுத்துக் கொண்டு பதில் சொன்னார்களோ அவர்களிடம் தான் அதை கேட்கிறேன். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து இல்லை அவர் வந்து பொதுவாகத்தான் அழைப்பு விட்டுருக்கார். திருமாவளவன் அவர்கள், மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள் பொதுவான அழைப்பு விட்டிருக்கிறார். எங்களுடைய நிலைப்பாடு தலைமைக்கழக நிர்வாகிகள் கூடி முடிவு செய்யும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் பூர்வாங்க நடவடிக்கைகள் அவர்கள் இறங்கும் பொழுது இதற்கு விடை கிடைக்கும். எங்களுக்கு அந்த மாநாட்டிற்கான அழைப்பு பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஒரு சார்பை கூப்பிட்டுட்டு ஒரு சார்பை கூப்பிடலை. உங்களுக்கு மட்டும்தான் அந்த மது ஒழிப்பு என்ன இருக்கா? எங்களுக்குலாம் இல்லையா? இதில் ஜாதியும் மதமும் எங்கெங்க வந்துச்சு மாநாட்டுக்குன்னு கேட்குறாங்க பிற தலைவர்கள். நீங்கள் மற்ற தலைவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னிடம் பதில் கேட்பது சரியாக வராது. என்னை பொறுத்தவரை மது தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலை. இந்த மாநாட்டு அழைப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கட்சி தலைவர்களை விட்டுறலாம், நீங்கள் இந்த அழைப்பை முதல்வரின் அந்நிய முதலீட்டை பற்றி என்ன? ஏற்கனவே அதை பற்றி நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே அந்த முதலீடு ஈர்க்கப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தால், தொழிற்சாலை தொடங்கினால் உள்ளபடி நான் வரவேற்பேன் என்பதை தெரிவித்துக் வரவேற்பேன். பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க. எப்போ ஒன்றி நீங்கள் போகிறீங்க? எப்போ பெரிய எதிர்பார்ப்பு வருகிற 2026 மீண்டும் அண்ணன் துப்பாக்கியா நீங்களும் எடப்பாடிக்கு சேர்ந்து பிரிந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிறது இந்த நிலையில் என்று தெரிவிக்கிறோம். நம்ம தம்பி பெரிய தம்பி அரசியலுக்கு வரணும்னு எல்லாரும் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஒரு விளக்கம் அளிச்சிட்டாரு. இருந்தாலும் மூத்தோர் இளையோர் வந்திருக்கிறார். மூத்தோர் வரணுன்ற உங்கள் விருப்பம் இல்லையா? அவரும் வந்துட்டு போட்டுமே, நீங்கள் வலியுறுத்தாங்க. எப்படியாவது எங்களுக்கு குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுத்த நினைக்கிறீங்க, அது நடக்காது.